அங்க அப்படிதான் சொல்றான் பாரு, பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டளைகள்லாம் கை கொண்டு. என்ன அவருடைய கட்டளை? அவருடைய கட்டளைகள் என்ன? தினமும் தவறாமல் 3 வேளை ஜெபிக்கணுங்க. அவர் பார்த்தபடியில பேசும் ஆண்டவரே, என்னோட பேசும், என்னை விடுவியும். வெளிச்சமான தேவனே, என் மீது உம்முடைய வெளிச்சத்தை ஊற்றும், உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பும், என்னை எடுத்து பயன்படுத்தும். ஒளியான தேவனே, மெய்யான தேவனே, ஜீவனுள்ள தேவனே. இங்க அதுதான் சொல்கிறான், அவன் திரும்பி என் கட்டளைகளை கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க உலகத்துல? என்ன சொல்லுவாங்க? இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? இவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இவன் எங்கிட்ட வேலை செய்தான், இவன் பிச்சைக்காரன், இவன் பரதேசி, அப்படிலாம் தான் நம்ம கேலி செய்வாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுறார், நீ அதுல இருந்து மீறி அவருடைய கட்டளையில் நீ கை கொண்டு பாருங்களா, என் மகனே, என் மகளே, அவன் பிழைக்கவே பிழைப்பான். அந்த துன்மார்க்கத்திலிருந்து உன்னை நீக்கி எடுக்கிறேன், நான் என்ன நீக்கி எடுக்கிறேன் ஆண்டவர்.